இப்போ வந்து உறவு முறை உங்களுக்கு உறவு முறைன்னுட்டி என்ன ஞாபகம் வருது? அவ்வளோ உறவு முறை இருக்குது நம்ம தமிழ் கலாச்சாரம் படி. அதை மாதிரியே நம்ம நாடு ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே ஒரு முறைகள் வந்து இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்கு வந்து உறவு முறையே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. முக்கியமாக சிட்டியில் உள்ளவங்க, நான் எல்லாரையுமே சொல்லலை, சிட்டியில் உள்ள நிறைய பேர் உறவு முறையே சொல்லிக் கொடுக்காம தான் வளர்க்குறாங்க. அப்படி அந்த பேசிக் நாலேஜ், அந்த உறவுன்னா என்னது, அந்த உறவோட முக்கியத்துவம் என்னதுன்னு தெரியாதனால தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த மாதிரி கேவலமான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதாங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா, அப்பா பொண்ணுங்கிறதுலாம் எந்த மாதிரியான ஒரு உறவு, ஆனால் அதையே கேவலப்படுத்துகிற லெவலில் வந்து நடந்துச்சு. நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அது போக எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க, அது என்ன சம்பவம், அதில் என்ன கேவலமான விஷயம் நடந்துச்சு, எவ்வளோ ட்விஸ்ட்டுகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க உண்மையை கண்டுபிடிச்சி என்ன தண்டனை கொடுத்தாங்க, அந்த கேஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, என்ன கேஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கர்நாடகா மாவட்டம் பெங்களூரில் அர்ச்சனா தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய வயசு 38ங்க. அவங்களுடைய ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்பவுமே நல்ல பெரிய பணக்காரர், பெரிய பிஸ்னஸ் மேன். அதனால சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஹை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிப்பட்ட ஃபேமிலி. நல்ல பணக்கார ஃபேமிலிங்க, நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஸோ இந்த அர்ச்சனா தேவிக்கு 21 வயசில் ஒரு பொண்ணும் 16 வயசில் ஒரு பையனும் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சனா தேவி வந்து ஒரு நாள் வந்து அந்த எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த ஏரியாவே. அங்கே வந்து காரில் போயிட்டுருக்காங்க. காரில் யாரெல்லாம்னா டிரைவர் இருக்காங்க, பின்னாடி வந்து அர்ச்சனா தேவியும் அவங்களுடைய 16 வயசு பையனும் இருக்காங்க. அப்போ இவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் ஒன்று போடுறாங்க. சிக்னலில் வண்டி நிற்கிது. அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு பைக்கு ஸ்பீடாக வந்து முட்டிடுதுங்க. முட்டின உடனே என்னதோ ஏதோன்னு பதறி போய் என்ன பண்ணுறாரு டிரைவர், அந்த அடிபட்டவருக்கு என்னமோ ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாரு. பார்த்தோட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த அடிபட்டு கீழே கிடந்தாரு பாருங்க, அவர் எந்திரிச்சு டிரைவரை போட்டு அடிக்கிறாரு. இவர் டிரைவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணு முழிக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு 3 பைக் வருதுங்க. அந்த இடத்துல சருன்னு ஒரு 3 பைக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக ஒரு 5-6 பேர் சேர்ந்து இறங்கி அந்த அர்ச்சனா தேவி இருக்காங்க தெரியுமா, அவங்கள கீழே போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ அந்த டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய டார்கெட் வந்து அர்ச்சனா தேவி தான். அப்போ நம்ம இந்த 16 வயசு சின்ன பையனை காப்பாற்றிடுவோம்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை சேஃப்டியாக கூட்டு போய் 2 பேரும் சேர்ந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல இருந்துடுறாங்க. மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க அந்த எலக்ட்ரானிக் சிட்டியில். அந்த இடத்துல அந்த அர்ச்சனா தேவியை கத்தியால் சர மாதிரியே வெட்டி அதே இடத்துலேயே வந்து அவங்க வந்து உயிரை விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ரொம்பவுமே பரபரப்பாகுது. ஏன்னா நடுப்பகலில், அதுவும் மெயினான ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களோட உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் உயிர் பிரிஞ்சுட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணவங்க எல்லாருமே பைக்கில் கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா போலீஸ்காரங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா, இவங்க ஒரு பணக்கார ஃபேமிலி, பிஸ்னஸ் எனிமீஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் மூவ் பண்ணுறாங்க. நிறைய க்ளூஸ்லாம் கிடைக்கிது. ஆனால் என்ன இருந்தாலுமே யார் இதை பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அவங்கள வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்த வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு கூலிப்படை அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார் அப்படிங்கிற ஒரே ஒரு டவுட்டு தாங்க இப்போ. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க, எல்லாம் உண்மை. ஆனால் யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு தெரியணும்ல. ஸோ என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியல. அப்போ தான் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, அந்த 16 வயசு பையனை நம்ம ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, அந்த பையனை கேட்டால் நமக்கு உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்காங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க நினச்சி கூட பார்க்காதது என்னென்னா, இவ்வளோ நாள் இவங்க இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ விஷயம் பண்ணாமல் டேரெக்டாக அந்த பையன்கிட்ட போய் கேட்டிருந்தா இந்த கேஸ் எப்போவோ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16 வயசு பையனை போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, தம்பி உனக்கு எதாவது தெரியுமா, உங்கள் அம்மாவை யார் இப்படி பண்ணால், எதாவது தெரியுமா வைக்குமான்னு ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், என்னுடைய அம்மாவை கொன்னது நித்திஷ் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். நித்திஷ் அங்கிள் அது யாருன்னு நோட்டி, அது எனக்கு ஒரு அப்பா மாதிரி, எங்கள் அம்மாவுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடா இது, யார் அந்த நித்திஷ்ன்னு சொல்லி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த நித்திஷை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நித்திஷோட இடத்துக்கு போய் பார்த்தா நித்திஷோட ஃபோன் ஆஃபு, அந்த இடத்துலையும் அவர் ஆள் இல்லை. ஸோ ஓகே, அப்போ இவன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு நோட்டி நிறைய இடத்துல அவனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தனிப்பட அமைச்செல்லாம் அவனை வந்து தேடும்போது கடைசியில் அந்த நித்திஷுங்கிறவனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோட்டியே அவனை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த 16 வயசு பையன்
அந்த 16 வயது பையன் வந்து சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த அர்ச்சனா தேவியை கொன்னது இந்த நிதேஷ்குமார் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. இப்போ இந்த நிதேஷ்குமார் யார், இவங்களுக்கும் இந்த அர்ச்சனா தேவிக்கு எப்படி பழக்கமாயிருக்கும், இவ்வளோ சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு போலீஸ்காரங்க ஒவ்வொரு விஷயமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனா தேவி இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய கணவர் பேர் அரவிந்துங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து லவ் மேரேஜ் தான் ஆயிருக்கு. 2 பேரும் நல்லாவே ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா 2 குழந்தைகளும் பிறக்குது. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த 21 வயசு பொண்ணும் ப்ளஸ் அந்த 16 வயசு பையனும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய லவ் வாழ்க்கை, மேரேஜ் வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து முடிய போதும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவர் அரவிந்துக்கு வந்து இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிட்டுங்க. யார், அர்ச்சனா தேவி மேலே. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு இவருக்கு மேலே ஆசை வந்து 2 பேரும் அஃபரில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அர்ச்சனா தேவிக்கும் தெரியுது. ஸோ இதனால 2 பேரும் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணி வாக்குவாதம்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ 2013 வந்து இந்த டிவோர்ஸுங்கிறது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேடியாக தான் தன்னுடைய 2 பசங்களையுமே வந்து வளர்த்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த 21 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் வந்து யுவிகாங்க. ஸோ இப்போ இந்த அர்ச்சனாங்கிறவங்க வந்து சிங்கிள் மதராக தான் வந்து தன்னுடைய 2 குழந்தைகளையுமே வளர்த்துட்டு வராங்க. அந்த 16 வயசு பையன் அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கான். இந்த யுவிகாங்கிறவங்களுக்கு வந்து மாடல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. அவங்க ஒரு நல்ல மாடர்னான ஒரு பெங்களூர் பொண்ணு. பெங்களூரில் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது போக பணக்கார வீட்டு பொண்ணு வேறையா, அது நல்ல மாடர்னான பொண்ணுங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனாவுடைய வீட்டு சைடில் இருந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் வந்து கம்மியாயிட்டே வருதுங்க. ஏன்னா அர்ச்சனா இப்போ சிங்கிள் லேடியாக இருந்தாலுமே அவங்க அப்பா நல்லா பணக்காரங்க, அது மூலியமாக சொத்துலாம் நிறைய இருக்குது. அதை வச்சு தான் கொஞ்சம் நல்லா ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் சைடில் இருந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இதாகுதுங்க, சப்போர்ட் கம்மியாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சொத்தையுமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, அவங்க அப்பாவுடைய சொத்தை வந்து அர்ச்சனாவுக்கும் அவங்களுடைய அண்ணனுக்கும் வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சொத்தில் வந்து நிறைய லீகல் ப்ராப்ளம் வருதுங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை வருது. சொத்து பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அது பணக்கார வீட்டு ஃபேமிலிக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லைல்ல. ஸோ அவங்க அண்ணன் வந்து ஆம்பளை பையன், அது போக இவ வந்து புருஷனை இழந்துட்டு தனியாக தானே இருக்கா, இவளுக்கு கம்மியாக கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி இவளுக்கு சொத்தை கம்மியாக கொடுக்கலாம் அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ தான் என்னன்னா, இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் லீகல் அட்வைசர் இருக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் அட்வைசரை வந்து பிடிக்கிறாங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவீன். அவர் வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர் தாங்க. அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்காக வந்து பார்ட் டைமாக ஜிம் ட்ரெயினராக இருக்காரு. ஆனால் மெயின் டைம் ஜாபே வந்து லீகல் அட்வைசர். அவர் கீழே ஒரு 10-15 வக்கீலை வச்சு அவர் ஒரு பெரிய லீகல் அட்வைசர் டீம் மாதிரி வச்சு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதனால இந்த சொத்து கேஸுக்காக தான் நவீன் கிட்ட ஃபஸ்ட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2 பேரும் கேஸை பற்றி பேசுகிறாங்க. அவங்க கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த நவீனுக்குமே அர்ச்சனாவுடைய சொத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியுது. போக போக இவங்க வந்து அந்த கேஸை பற்றி பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதல் ஆகுதுங்க. காதல் ஆனவாட்டி சரி இவங்கள வந்து நம்ம 2வது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணவாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது திருமணமும் பண்ணிட்டாங்க. 2 பேருமே லைஃப் சந்தோஷமாக போகுது. எப்போ 2013 2017 வரைக்குமே இவங்க லைஃப் சந்தோஷமாக தான் போகுது. இதுக்கப்புறம் தான் அந்த அர்ச்சனாவுக்கு தெரிய வருது, இந்த நவீன் வந்து நம்மளை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணல, நம்மளுடைய சொத்துக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன் இருக்கான் தெரியுமா, ஸ்டார்டிங்கில் என்னதான் இவனை கல்யாணம் பண்ணி என்னதான் இவளை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ரிச்சான லைஃப் வந்து அவனுக்குமே கிடச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னென்னா, 21 வயது நிரம்பிய 21 வயதான அந்த யுவிகா மேலே அவனுடைய பார்வையானது திரும்ப ஆரம்பிக்குதுங்க. இவன் யோசிச்சு பாருங்கள், இவன் என்னதான் இருந்தாலும் ஒரு 2வது அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு. ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் அந்த பொண்ணு மேலே இவன் பார்வையானது திரும்ப ஆரம்பிச்சிருக்குங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தொட ஆரம்பிச்சிருக்கான், என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். உங்களுக்கே தெரியும், நான் விலாவரியாக டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. இதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பெரிய மாடல் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக ஜிம்முக்கு போவாங்க, நல்லா உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க உடம்போட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு வருது. தன்னுடைய பெத்த பொண்ணு ஸ்தானத்தில் இருக்க அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஈர்ப்பு வருதுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேயே ப்ரைவேட் ஜிம்மு ஒன்று உண்டாங்க. யார் வீட்டில், அர்ச்சனா வீட்டில். ரொம்ப பணக்காரங்க தானே, அப்போ அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ ப்ரைவேட் ஜிம்மு வந்து இருக்குது. அப்போது அந்த அர்ச்சனா வந்து பக்கத்து ரூமில் தான் இருப்பாங்களாம். இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் இந்த மாதிரி யுவிகாவை வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஆல்ரெடி ஜிம் ட்ரெயினர் தானே. ஸோ யுவிகாவை ட்ரெயின் பண்ணும்போது 2 பேரும் அந்த ட்ரைனிங் செஷன் நடக்கும். தொட்டு இது பண்ணும்போது அந்த பொண்ணுக்கும் உணர்ச்சிகளை அடக்க முடியல. தான் அப்பா மாதிரி இவங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் யோசிக்கலை, தான் மக மாதிரி இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நவீனும் யோசிக்கலை.
2 பேரும் ஜிம்முலேயே வச்சு ஜிம்முங்கிறது வந்து இப்போ என் ஃப்ரெண்டுலாம் இருக்கான், ஜிம்முக்கு போவான். ஜிம்மு வந்து அவனுக்கு ஒரு கோயில் மாதிரிங்க. அப்போது அதே ஜிம்முக்குள்ளே வச்சு இவங்க 2 பேரும் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்காங்க. அதாவது என்னென்னா உடலுறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடிங்க டெய்லி. இவ வந்து பக்கத்து ரூமில் இருப்பா யார், அர்ச்சனா. ஆனால் இவ எதுவுமே யோசிக்கல. அப்பா மாதிரி தானே அந்த பையன் நவீன், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தானே அந்த பொண்ணு இருக்கா அர்ச்சனா. ஆனால் இவங்க எதுவுமே தெரியாத அர்ச்சனா. ஆனால் இந்த அர்ச்சனா எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா 2 பேரும் டெய்லியுமே உடலுறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா பெய்கிட்டே இருக்குங்க. இந்த பொண்ணை வந்து அவன் டெய்லி வந்து அனுபவிக்கிறான். அதை வந்து பெத்த பிள்ளையா வந்து அவன் நினைக்கவே இல்லை. என்னதான் 2வது அப்பாவாக இருந்தாலும் பிள்ளை மாதிரி யோசிக்கணுங்களா. அதே சமயம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்க, உறவை சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து நவீன் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவ வந்து ஸ்டார்டிங்கில் இவ வந்து உங்களுக்கு அப்பா மாதிரி அப்பான்னு கூப்பிட்டு பழகுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பான்னு கூப்பிட்டு அந்த உறவை வந்து இவ சொல்லி கொடுத்து பண்ணியிருந்தான்னா இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி போயிருக்குமா. அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது. அவளும் வந்து அப்பா மாதிரி யோசிக்கலை. இவன் மேலே அதுக்கு மேலே பெரிய தப்பு. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை நம்ம 2வது தரமாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய பொண்ணும் நமக்கு வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு அவன் யோசிக்காமல் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நடந்திருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது பெங்களூரை சேர்ந்த பொண்ணு தானே. இதுக்கு அடிக்கடி பார்ட்டி போகிறது, பப்புக்கு போகிறதெல்லாம் பழக்கமாக இருந்திருக்கு. பார்ட்டிக்கு போய் நல்லா தண்ணியெல்லாம் போட்டு ஆடி பாடிட்டு இருக்கும்போது ஃபுல் குடி குடிச்சிட்டு இவங்க அம்மாவுக்கு அடிச்சிருக்கா. அம்மாவுக்கு அடிச்சு என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி நானும் நவீனும் வந்து லவ் பண்ணுறோம், எங்கள் 2 பேத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்டு நீ இனிமேல் குறுக்க வராத, உனக்கு வயசாயிட்டு, நீ கிளவி ஆகிட்ட, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் இனிமேல் ஒன்றா இருந்துப்போம், எங்கள் 2 பேத்துக்கும் நீ நடுவில் வராதன்னு சொல்லி தண்ணியை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உளறி தள்ளிட்டு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அர்ச்சனா, 2 பேரையும் கூப்பிடுறாங்க. யாரை, அந்த யுவிகாவையும் நவீனையும் கூப்பிட்டு சர்றா மாதிரியே திட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க வச்சிங்க அது எனக்கு கவலை கிடையாது, இனிமேல் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் வைக்கணும் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் கேட்கவே இல்லைங்க. அடிக்கடி உடலுறவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தான் மனைவிக்கே வந்து, அதாவது அந்த அர்ச்சனாக்கே வந்து சவுண்டெல்லாம் கேட்டிருக்காங்க இவங்க 2 பேரும் உடலுறவு பண்ணுறது. இவளால் வந்து அதை ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு அப்பா பொண்ணு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதுவும் சொந்த வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்து முன்னாடி வந்து அர்ச்சனாக்கு தெரியாமல் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ அர்ச்சனாக்கே தெரிஞ்சு போச்சுல, எந்த பயமும் இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனாக்கு பயங்கரமான டென்ஷன். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி சர்றா மாதிரியே போட்டு 2 பேரையும் திட்டி அனுப்பிவிட்டான். அப்போ இவங்களும் இருந்த வீராப்பில் நீ இருந்தால் தான் எங்களால் வாழ முடியுமா, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. பெங்களூரை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸான சிட்டின்னு சொல்லிட்டு. அந்த நவீனுக்கு வந்து மொத்தமே 40,000 தான் சம்பளமே. ஸோ அது போக அந்த 21 வயசு பொண்ணு படிச்சுட்டு தான் இருக்கா. அதனால இவங்களால 2 மாதத்துக்கு மேலே ஓட்டவே முடியலைங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யுவிகா இருக்கா தெரியுமா, அவங்க அம்மாவுக்கு அடித்து எனக்கு சொத்தை பிரித்து கொடு. இப்போ அந்த அர்ச்சனாக்குன்னு ஒரு சொத்து இருக்கும் தெரியுமா, அது யாருக்கு, பொண்ணுக்கும் பையனுக்கும். தம்பி பங்கு அவனுக்கு வச்சுட்டு என் பங்கு எனக்கு கொடுங்க. அப்போ இவன் இருந்துக்கிட்டு நான் கொடுக்கவே முடியாது உனக்கு அப்படின்னு சொல்கிற. அது போக நீ பண்ணுற விஷயம்லாம் தப்பு, நீ ஒழுங்காக வந்துருங்க. ஆனால் இந்த நவீன்குமார் ஆல்ரெடி ஒரு லீகல் அட்வைசர் தானே. அவன் சொல்கிறான் உனக்கு 21 வயசு ஆகிட்டு நீ இப்போ நியாயப்படி சொத்து கேட்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த அர்ச்சனா இருந்துட்டு நிறைய ரவுடிஸ் எல்லாம் ஏவி விட்டு மிரட்ட வைக்கிறாங்க. நீ ஒழுங்காக வீட்டுக்கு வர சொல்லு அவங்களும் சொல்லி அந்த நவீனை வந்து வீடு பூந்து மிரட்ட வைக்கிறாங்க. ஆனால் நவீன் எதுக்குமே பயப்படலைங்க. அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நான் வந்து யுவிகாவை கல்யாணம் பண்ண போகிறேன், இன்னும் ஒரு மாதத்தில் வந்து நான் அர்ச்சனா கூட டைவர்ஸ் வாங்கிடுவேன், ஏதாவது அம்மா கூட டைவர்ஸ் பண்ணிவிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறானாங்க. அப்பா இந்த பெங்களூர் மக்களுக்கெல்லாம் என்னதான் ஏதோ தெரியலை. அது கொஞ்சம் அந்த ஹை கிளாஸில் இருக்கவங்கள சொல்கிறேன், மற்றபடி நம்ம பயக்களும் இருக்கீங்க எல்லோரும், நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை. ஹை கிளாஸில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் அந்த முறை தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. கேட்டால் ட்ரெண்டிங் ஜென்சி அப்படிங்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அந்த மாதிரி வந்து தன்னுடைய மகளையே வந்து கல்யாணம் பண்ணலாங்கிற ரேஞ்சில் அந்த அப்பங்காரே முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்ட்டு இருக்கால. அந்த பொண்ணு யோசிக்க வேண்டியதானே, தான் அம்மாவே இது பண்ணுவேன் கடைசியாக நம்மளை இது பண்ண பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு யோசிக்கவே இல்லை. தான் அம்மா வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நம்மளை வந்து ஒரு சிங்கிள் மதராக வளர்த்துருக்கா, அது இது எதுவுமே அந்த பொண்ணு யோசிக்கலை. அவங்க அட்லாஸ்ட் அவங்க எல்லாருக்கும் மெயினாக முக்கியமாக தெரிஞ்சது காமம் காமம் காமம், அது மட்டும் தாங்க முக்கியமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அர்ச்சனா சொல்லியும் வரல,
ஆனால் அர்ச்சனாக்கு எப்படியாவது தான் பொண்ணை வந்து மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய அம்மா தான் வந்து தான் உறவுக்கு வந்து பாரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யுவிகா முடிவு பண்ணுறா. அதே விஷயம் தான் அந்த நவீனுக்கும் ஓடி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் பண்ணி இந்த அம்மா வந்து கொன்றுலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்பவும் வந்து இவளை கொன்னுட்டாங்கன்னா இவ சொத்து நமக்கு வந்துடும், நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக வாழலாம். அது போக இந்த ஸ்கெட்சு வந்து அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, 16 வயசான அந்த பையனுக்குங்க, அந்த தம்பி இருக்கான் பாருங்க அந்த யுவிகாவுக்கு, அந்த பையனுக்கும் தான் சேர்த்து ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 பேரையும் நம்ம போட்டு தள்ளிட்டு அவன் மொத்த சொத்து நமக்கு வந்துடும், நம்ம லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கூலிப்படையை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு அட்வான்ஸாக 25,000 கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லியுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க யாரை, அர்ச்சனாவை. ஏதாவது ஒரு ஸ்பாட்டு கிடைக்குமா இவ்வளோ போட்டு தள்ளதுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்க வந்து அடிக்கடி ஷாப்பிங் போவாங்களாங்க அந்த எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட. ஸோ அப்போ அந்த இடத்துல வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து சிக்னலில் வச்சு வண்டி மோதி இதாதுன்னு சொல்லி, அந்த இடத்துல தான் அந்த சம்பவமே நடக்குது. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16 வயசு பையனை வந்து அந்த டிரைவர் வந்து எவ்வளோ ஒரு டெக்னிக்காக அந்த 16 வயசு பையனை வந்து காப்பாற்றிட்டாருன்னு பாருங்கள். அவர் மட்டும் காப்பாற்றலன்னு வைங்களேன், இந்த கேஸே நேரம் வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனை காப்பாற்றினால தான் போலீஸ்காரங்களுக்கு உண்மையும் தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தன்னுடைய அம்மாவை கொன்னது வந்து தன்னுடைய 2வது புருஷனும் மகளும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு வருது. ஆனால் எனக்கு ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடிய மாட்டேங்கிங்க. இப்படியா நீங்கள் எல்லாம் உறவு முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் என்ன நினைக்கிங்க, நான் ஓப்பனாக கேட்கேன். எல்லாருடைய கருத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணுறேன். என்ன பொறுத்தளவு என்னென்னா, இப்போ மட்டும் உறவு முறை எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தான்னா இந்த பொண்ணுக்கும் இந்த நினப்பு வந்திருக்காது. அவனை விட்டு தள்ளுங்களா, அவன் ஒரு பணத்தாசை பிடிச்சவன், பணத்துக்காக தான் வந்தான். அது போக ஒரு கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க, 2வது கல்யாணம் பண்ணுறீங்களா. அப்போ பொண்ணுங்களுக்கு மெயினாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, எப்போவுமே 2வது கல்யாணம் பண்ணுறீங்களா, புருஷன் நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டான், இதுக்கு மேலே நமக்கு வர்றவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானா, நம்மளோட பிள்ளைங்களை வந்து தான் பிள்ளையாக பார்ப்பானா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஸோ தயவு செஞ்சு எடுத்த உடனே ஒரு மைண்டில் வந்து யாரையும் நம்பிடாதீங்க. தான் பிள்ளைங்களே அவன் தான் பிள்ளையாக பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எதுனாலும் முடிவெடுங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த கேஸ் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவீனுங்கிறவன் வந்து ஒரு லீகல் அட்வைசர், அவன் சைடில் நிறைய லாயர்ஸை வச்சு ஒரு சைடு மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த யுவிகா இருக்கா தெரியுமா, அவளுடைய அம்மா இருக்கா பாருங்கள், அந்த இறந்து போனவ யார், அந்த அர்ச்சனா, அந்த அர்ச்சனா வீட்டு சைட்லேயே யுவிகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வாதாடுறதுக்குலாம் லாயர் அனுப்பியிருக்காங்களாம். ஸோ இதனால இந்த கேஸ் எப்படின்னு தெரியும் பணக்காரங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை இல்லை ஆயுள் தண்டனைங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். ஜம்முன்னு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து தூக்க போட்டு தொங்க விட்டுருணும், அதான் நான்லாம் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுபோக உறவு முறைகள்லாம் சொல்லிக் கொடுங்கடே உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும், அது ரொம்பவுமே நல்லது. அதான் நான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்படி தான் இருக்கீங்க. அப்படி இல்லைனாலும் இனிமேல் வளர்த்துக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் எல்லா உறவையும் சொல்லிக் கொடுங்க. சும்மா அங்கிள் ஆன்ட்டின்னு சொல்லிக் கொடுக்காம அத்தை மாமானா என்னது, அப்பா அம்மா என்ன, சித்தி சித்தப்பா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக பிள்ளைங்களை வளங்க. சரியா, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.